வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பிரான் சுக்கா பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ட்ரை ரெசிபி. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய். வேறு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உளுந்து, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் நான் போடுறேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் முந்திரி பருப்பு வந்து அந்த தாளிக்கிறப்ப சோம்பு இதெல்லாம் போடுறப்போ முந்திரி பருப்பு போடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்த பூண்டு வந்து 4 பல் போடுறேன். நம்மளோட சமையலில் வந்து பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பூண்டு சேர்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தரும். இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது இந்த ஹார்ட் பேஷண்ட் இது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பச்சை பூண்டு சாப்பிட்றதுலாம் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் நம்ம போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு அரை தக்காளி போடுறேன் பொடியாக நறுக்கி. தக்காளி பிடிக்கல அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதில் லைட்டாக அந்த புளிப்புக்காக தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இந்த பிரான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதில் போட்டுறேன். இது 1/2 கிலோ. இது நல்லா கிண்டி விட்டுட்டு ட்ரை ஆகிறது வரைக்கும் வேகட்டும். மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில். சுக்கானா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதனால 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இது இதில் வந்து நம்ம பெப்பரும் சீரகமாக அரைச்சி வச்சுருக்கோம், அந்த இது போடணும். கடைசி அதை போட்டு தான் நம்ம இறக்க போகிறோம். கொஞ்சம் வேகட்டும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரான்லாம் நல்லா சுருண்டு நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டே சொன்னல மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். சின்ன ஸ்பூன் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு இதில் போட்டுருங்க. இதான் சுக்காவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதையே வந்து கிரேவி மாதிரி செஞ்சிடலாம். கிரேவி பண்ணோம்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அது சாதத்தில் பிசைஞ்சிக்கிட்டே சாப்பிட்லாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. நல்லா ட்ரை ஆகணும். இது வந்து இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து கொத்தமல்லி தூக்கிட்டு எடுத்துடலாம். இதுமாரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் சுக்கா வந்து நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். நம்மளோட சுவையான பிரான் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.